வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ 2024 அதாவது என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல். இது ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதே மாரி ரேங்க் லிஸ்ட் அப்படின்றதும் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷெட்யூல தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் ரிலேட்டடான, அட்மிஷன் ரிலேட்டடான அதே மாதிரி டிஎன்இஏ கவுன்சிலிங் ஃபோக்கஸ் வரும் நாட்கள்ல நிறைய வீடியோ வரும். தொடர்ந்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜினியரிங் ரிலேட்டடான எல்லா சந்தேகங்களும் இந்த வீடியோக்கள்ல, அதாவது இனி வரும் வீடியோக்கள்ல நம்ம தகவல்கள பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு ஷெட்யூல் அப்படின்றத பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா மறுபடியும் பார்த்துக்கங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 10 ரிலீஸ் ஆச்சு. அதே மாரி கிரீவன்ஸஸ் டைம் அப்படின்றது 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது 22ல இருந்து 23 இந்த 2 நாளும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான 7.5 கவுன்சிலிங் அப்படின்றது நடக்குது. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 22, 23ஆம் தேதி நடக்குது. அதே மாரி கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அதுல பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ இந்த 2 நாட்கள்லயும் நடக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கவுன்சிலிங் அதே மாரி 7.5 2மே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிங்கிறது 22ல இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது 29 ஜூலைல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அது முடியறக்கான டைம் அப்படின்றது செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்றது செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கவுன்சிலிங் வருது. அதுக்கப்புறம் எஸ்சி-ஏ டூ எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்றது செப்டம்பர் 10, 11ஆம் தேதி நடக்குது. ஸோ ஓவராலா 11 செப்டம்பர் 9ஆம் தேதியோட இந்த இயருக்கான கவுன்சிலிங் அப்படின்றது முடியுது. இதுல நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது இதே தான் தமிழ்ல குடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில ஜெனரல் கவுன்சிலிங் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் டேட் 22ஆம் தேதி. அதே மாரி டென்டேட்டிவ் அலாட்மென்ட் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா அதே அன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாரி டென்டேட்டிவ் அலாட்மென்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது அடுத்த நாள் ஈவினிங் 5 மணி வரைக்கும் 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் குடுத்தாங்க. இதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் அப்படின்றது 23ஆம் தேதி அன்னைக்கே நைட் 9 மணிக்கு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியிலேயே அகாடமிக் அண்ட் வொகேஷனல பொறுத்தவரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது 25 to 26 அதே மாரி ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மென்ட் அப்படின்றது 27ஆம் தேதி அன்னைக்கு. டென்டேட்டிவ் அலாட்மென்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது 27ஆம் தேதி அன்னைக்கு 7 மணி வரைக்கும் டைம் குடுத்தாங்க ஈவினிங். அதுக்கடுத்து அலாட்மென்ட் அப்படின்றது 28ஆம் தேதி 7 மணி காலையில 7 மணிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இது 2ம் இதுக்கான தமிழ்ல குடுத்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். இது நீங்க நெறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. பார்த்துக்கங்க. அதாவது 179ல இருந்து 200 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கான கவுன்சிலிங் 26,654 பேருக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படின்றது 29/7/2024 அன்னைக்கு ஜூலை 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. முடியறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் முடியறது அப்படின்றது 31ஆம் தேதி 7 மணி வரைக்கும் 3 நாள் டைம் குடுத்துருக்காங்க. இந்த டைம்ல உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். 3 நாள் பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாரி இதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மென்ட் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆகுது. கன்ஃபர்மேஷன் டைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மென்ட்க்கான நம்ம டென்டேட்டிவ் அலாட்மென்ட் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மென்ட் முடிஞ்சு ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் ரிசீவ் ஆகுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய டேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதிக்குள்ள ஜாயின் 7 ஆகஸ்ட்குள்ள ஜாயின் பண்ணணும். இன்கேஸ் நீங்க இதுல டென்டேட்டிவ் அலாட்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்வர்ட் மூவ்மென்ட் குடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான
அலாட்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ரவுண்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கும் வந்து 3 நாள் டைம் கொடுக்கும். 10, 11, 12 3 நாள் ஆகஸ்ட்ல 10, 11, 12 3 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. 14ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள வந்து அதே மாதிரி உங்களுக்கான அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது வந்து 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள வந்து ஜாயின் 5 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுல யாராவது அப்வர்ட் மூவ்மெண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சரி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024. ஸோ இதுல 1,00,000 பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 90,000 பேர் வந்து இந்த கவுன்சிலிங் அதாவது ரவுண்ட் 3ல தான் வந்து ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 தான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ல 2வது ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 75,000 பேரும் 3வது ரவுண்ட்ல தான் வந்து ஜாஸ்தியா வருது. கிட்டத்தட்ட வந்து 90,000 பேர் இந்த ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் இதுக்கும் வந்து 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 23ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத வந்து பண்ணிக்கலாம். 26 அல்லது 27 ஈவினிங் 5 மணிக்குள்ள வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அதை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க அப்லோட் போகல அப்படின்னா உங்களுக்கு 28ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துரும். 28ஆம் தேதி அன்னைக்கு வந்தது அப்படின்னா காலேஜ் ஜாயின் பண்ண வேண்டியது அப்படின்றது செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள வந்து ஜாயின் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது 4 செப்டம்பர் அப்போ வந்து ரிலீஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கும் வந்து இதுக்கும் இதே டேட் தான் வந்து சிமிலர் டேட் தான் வந்து வருது. ஸோ 1.5க்கும் சிமிலர் டேட் தான். வேற எதுவும் சேஞ்ச் இல்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து வொகேஷனலுக்கான ஜெனரல் கவுன்சிலிங் ஒரே நாள் தான் நடக்குது. ஏன்னா மொத்தமாவே வந்து 2267 பேர் தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்றதும் வந்து 29/7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா பார்க்க வேண்டியது அப்படின்றது வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து வொகேஷன் ஜென்ரல் வொகேஷனல் இது வந்து 7.5 வொகேஷன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சேம் டேட்ல தான். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்க என்னுடைய நம்பரான 6374749314 அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அல்லது வந்து அட்மிஷன் ரிலேட்டடா முக்கியமா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல எப்படி போலாம் அப்படின்ற ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து டிஎன்இஏ ரிலேட்டடா அடுத்தடுத்த முக்கியமான பதிவுகளோட வந்து நான் பேசுறேன். நன்றி.